ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர் கேம். விளையாட போட்டு பார்ட்டி கிராஃப்ட் என்ற கேம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆரம்பத்திலே ஒருத்தர் நம்மளை சுட்டு தள்ளிட்டான். இதில் ஷூட்டிங் கேம்ஸும் இருக்கும், சுடவும் முடியும். பட் எல்லாம் பாட்டு புல்லட் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் கேம். ஓகே, நம்மள ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டான். ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். அங்கே ஒருத்தன் போலீஸ் மாதிரி போயிட்டு இருக்கவங்க அடித்தா நம்மளை கொண்டுருவான். ஓகே, எவனையாச்சும் அடிச்சு தள்ளணும்னா இந்த கேமில் அவன்கிட்ட இருந்து இருக்க காசு நம்மளுக்கு வந்துடும். நிறையா வீடு வச்சுருக்கோம். எதுக்கு போகலாம்? இந்த வீட்டுக்கு போகலாம். நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்திருக்கிறது மாடர்ன் ஹவுஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டை லாக் பண்ணணும். போய் கேட் லாக் பண்ணுறான் நண்பா. நம்ம பக்கத்தில் இருக்கிறது நம்ம நண்பர் ஆலன் தெரியும். வணக்கம் கைஸ், நம்ம இப்போ தான் விளையாண்டுருக்கோம். இது நம்ம மேட்ச் இருந்தால் இன்னொரு மேட்ச்சில் வச்சுருக்கோம். எவனோ ஒரு காட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். அவன் வீட்டில் போயிடக்கூடாது, சுற்றுவான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்குலாம் காட்டுறேன். ரொம்ப ஒருத்தராக இருக்காது, சுமாராக இருக்கும் கைஸ். நானே போட்ட செட்டப்பு தான் என் செட்டப்பு. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கம்பேர் டேபிள் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துட்டு சவுண்ட் பார்லாம் சுற்றி வச்சுருக்கோம் கைஸ். சும்மா ஜாலியாக கேட்கலாம், அப்படியே வியூ ரசிக்கலான்ட்டு. உங்களுக்கு எஃப்எஃப் பிடிக்குன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு கொம்பேட் 2 பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் ரொம்ப நல்ல கேம்ஸ் தான். கொம்பேட் 2 வேறு லெவலாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்கலாம். அதை அது ஃபஸ்ட்டு இந்த கரேஜுக்கு ஒரு இதை போடணும். என்னது, இந்த டோர் போடணும். வாங்கி போடுறது. வாங்க, இந்த இடத்துக்கு போகணும். அங்கே கட்டி தான் போட முடியுமா? இந்த இடத்துல வெளியே போட முடியாது, பட் உள்ளே கட்டி போடணும். உள்ளே இங்கே வந்து கட்டி போடுறதா? பின்ன எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்கள்ல. சரி, மார்க்கெட் போகிறோம். சரி கைஸ், நம்ம இப்போ மார்க்கெட் போகிறோம். மார்க்கெட் இல்லை மார்க்கெட்டா? கைஸ், நோகாம நோம்பி கும்பிடணும்னு நினச்சி அப்படியே வந்தாச்சு கைஸ். இப்போ டோர்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி டோர்ஸ் வேணால் அது இது போடலாம். இதில் பிளாக் கலர் நல்லா இருக்கும். லாஸ்ட்டில் இருக்குது. இதா? அது இதா? இது நல்லா இருக்குது கைஸ். ரெண்டும் நல்லா தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. பிளாக்னாலே நல்லா இருக்கும். இது நல்லா இல்லை. சரி, இது போட்டுடலாமா? இது ஓகே, போட்டுடலாம். எல்லாம் ஒரே காசு தான், பேசாமல் இதே போட்டலாமா? போட்டலாம். எது நல்லா இருக்குன்னு சொல்லி. எது நல்லா இதுவே போடலாம். இது நல்லா இருக்கும். இது நல்லா இதே போட்டுருங்க. இதா? ஓகே ஓகே கைஸ், போட்டாச்சு. ஒன்று போதும், எனக்கு காசு நிறைய இருக்குது. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். கம்மியாக இருக்குது காசு. மாடர்ன் ஹவுஸ் இந்த வீடு தானே? மாடர்ன் ஹவுஸு இதுதான். இதுதானே மேலே செட்டப் பண்ணி வச்சுருங்க. கரெக்ட். கைஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்து எல்லாரையும் அவுட் ஆஃப் ஜோன் வருது. அதெல்லாம் தொட முடியாதுப்பா. ரசா பிளாக்ஸ்லேயே உண்டா இருக்கு. அது இருக்கா? பிளாக்கே போட்டுடலாம். அதுக்கு நீங்கள் கட்டணும். எங்கே கட்டுறதுன்னு சொல்லி கட்டும். அந்த அது வெளியே இது போட்டிருக்காங்களா, உள்ள இது போட்டுருவாங்க. உள்ளே அங்கே போட்டுருங்க. அதுக்கு மேலேருந்தே போட்டுருவாங்க. அப்படியே போட்டுருவாங்க. காணாம போயிடுச்சு அங்கே. இந்த கேம் வந்து நான் தான் இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆமாங்க, மல்டிப்ளேயர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து மல்டிப்ளேயர்லாம் கிடையாது அப்படின்ற விஷயமே. எனக்கு வந்து இவன் மல்டிப்ளேயர் விளாட்லாம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏமாத்துக்காரப்பா ஏமாற்றிட்டான். காய்ஸ், அவங்க ஏமாத்துக்கார் கைஸ். அதே மாதிரி தான் வேறு ஒரு விஷயத்துலேயும் ஏமாத்து கைஸ். கைஸ், டோர் வைக்க முடியாதுங்களா? ஏன்னா ஒரு செவரு வச்சு பார்க்கலாம்னு நிற்க மாட்டேங்குதா? இது இப்போ டோர் வைக்க போகிறது நான் தான் கைஸ். கல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? பரவாயில்ல.
வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதா கல்ல. கல்ல எதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறேன்? யூஸில் பண்ண போகிறேன். பேக்குஸ்தான் வீட்டில் இது வீட்டுக்கு வெளியே போகுது இந்த கல். சாரி, ஒரு நிமிஷம் கூடி பேக்குஸ்தான் மேலே ஏறணும். வேறு மேலே ஏறணும். இது என்னடா இது சர்க்கஸ் காட்டுது நமக்கு. ஐய் ஜெண்டா கைஸ் இதில் ஏர் பறக்கிற இது இருக்குது கைஸ். ஓ ஷிட் மறந்துட்டேன். நாங்கள் பறந்துட்டே வீடு கட்டுவோம் கைஸ். கைஸ் எவ்வளோ உள்ள போகுதுதான் அவளை சுட்டு தள்ளு. பாபாட எங்கே யார் வீட்டுக்கு யார் வர போட வெளியே அடிங்கு. அதாங்க கைஸ் இப்போ வந்து 2 பில்லர் நேராக தான் இருக்குது. இல்லை ஒரே ஒரு பிளாக்ஸ் மட்டும் இருக்கணுமா? நானே வச்சுறது. நல்ல ஐடியா தான். ஓகேவா? ஓகே. இப்போ கேட்டு வச்சா வருமா? இப்போ இப்படி வைக்கணும்ல. வரமாட்டேங்குதுல கேட்டு. பேக்குஸ் ஏறு பேக்குஸ் இப்படி நார்மலாக வச்சாலே வரும். இருங்க கடைசியில் வரலன்னா அப்புறம் காம்பன்சேஷன் நீ தான் காசு தரணும். கல் பத்தலைன்னா வாங்கிக்கலாம். அது கல்லெல்லாம் காசு கம்மி தான். நான் அது கேட்கல. டோர் ஜன்னல் எவ்வளோனா என்னோட அதுவும் அடே பேக்கு நீ வெளியே போயிட்ட பேக்கு. ஓ அப்படியா? அடிக்கிறான் பறந்து போன பைத்தியம். பறந்து போய் சுட்டு தள்ளிடலாம் கைஸ். என்னையே சுட்டாங்க கைஸ். சாவல கைஸ். உட்காந்துட்டேன். ஐயோ ஐடியா அதெல்லாம் வேணாண்டா. காசு எடுறா மாதிரி பிக்கப் கொடுத்தாலும் காசு வரும் ப்ரோ. இது வச்சு என்ன பண்ணுறது? காசு தான். அதுவும் காசு தான் ப்ரோ. எங்கடா அந்த பைத்தியக்கார சொல்லுங்க. அவன் இல்லை இந்த இருக்கானே அவனும் இல்லை. சரி காசு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்க போக முடியும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நானே போய்த்தேன். ஒரு கல் தானே கேட்கணும். அவ்வளோதான். இப்போ கேட்டை வச்சா வராது. கீழே போங்க ஃபஸ்ட்டு. எப்படினாலும் வராது. அறிவுடாடி. ஹலோ, எத்தனை வருஷம் நான் இதை விளாண்டுருக்கேன். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? அதான் ஏஜ் லாக் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற பைத்தியம் இந்த பக்கம் வெளியே வர முடியுன்றதை மறந்துட்டான். ஆமாம் கைஸ். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு சந்து இருக்கு. இதையும் விட்டுட்டான் கைஸ். இதே சோத்து கட்டிடுறேன். இங்கேயும் டோர் வாங்கி போட்டுடலாம். டோர் போட்டுடலாம். அது போய் வாங்கணும் ஃபஸ்ட்டு. வாங்கிக்கலாம்டா, ஒரு மேட்டரே கிடையாது. பிரிக்ஸும் வாங்கணும். பிரிக் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 57 பிரிக் பத்தாதா? பத்தாது. ஏன் பத்தாது? பாரு அவ்வளோதான். அதே மாதிரி இருந்தால் ஒரு சிவத்தை கட்டி விட்டு பத்துன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு பாய். வெளியே போயிட்டு பாய். கைஸ் நைட் ஆயிடுச்சு கைஸ். ஏற பையா அவன் எரிச்சல் ஏற்றுறான் பையா. இருங்க பையா. இது போய் ஒரு நிமிஷம். அவ்வளோதான் கீழே. ஓகே, போய் கதை வாங்கிட்டு வந்துடலாமா? இந்த வழியிலே போய் பறந்தே போவோம் மார்க்கெட்டுக்கு. கைஸ் நாங்கள் தான் லூஸு. பறந்துட்டே மார்க்கெட்டுக்கு போவோம். அப்படியே மேலே போய் செத்து போயிடுவோம். அங்கே ஏரோப்ளைனில் சுற்றும் நம்மளை அடிச்சு தூக்கிட்டு போயிட போகுது. அடிச்சிருமா? ஆய், நீ இப்போ அந்த சைடு போ. அடுத்து செத்துருமா? ஆமாம், அப்படின்னா என்னடா கேம் இது? அடுத்து செத்துருவாங்கிற. அதில் எதிரிகளும் இருப்பாங்க கைஸ். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது எப்படியோ முடியறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். இப்போ இதுக்கு நார்மல் டோரே போட்டுடலாமா? பிளாக்கு தான். பிளாக் தான். அது இது ஃபுல் பிளாக்ல வந்துருக்கு. ப்ரௌன்ரா அது. ஓ, பிளாக்ல ஒன்றுமே இல்லை. நல்லா இல்லை. இந்த பிளாக் போட்டுருமா? நல்லா தான் இருக்குது. அது கிரே மாதிரி இருக்கணும். இதில் எனக்கு பிடிக்கல.
இதே போட்டுருமா? இதே போட்டுடலாம். ஓகே தானே? ஓகே. பிளாக் இல்லை. எத்தனை இருக்குது டோரு? ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது. அதே தான் என்னென்னு போட்டுருக்கேன். ஓகே அவ்வளோதான். 2 டோர் வாங்கியாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். மாடர்ன் இல்லை அது டோரை டச் பண்ணுங்க. பண்ணிட்டேன். இருது இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம். அந்த கல்லில் வைக்கணும். இருது இடிச்சிருவோம். என்னது இடம் பத்தலடா டோருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக இடி. இப்போதான் மொத்தம் இந்த 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 சைடு இந்த சைடு இந்த சைடா? இந்த சைடு அடித்தா ஃப்ரேம் பத்தாதா? சரி இந்த சைடு அடி. இந்த சைடு ஃபஸ்ட் எதுக்கு இடிக்கணும்? உட்கார மாட்டேதுப்பா. டோருக்கு இடம் பத்தல. இடம் பத்த மாட்டேங்குது டோருக்கு. இடம் பத்த மாட்டேங்குது. இல்லை, இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. இடம் எங்கடா பெருசாக இருக்குது? இடம் குட்டியாக இருக்குடா. சரி பிச்சைக்கலாமா? இந்த சைடு பிக்கலாம். பிச்சைக்கப்புறம் குட்டியாக இல்லை, இந்த சைடு வராது, ஃப்ரேம் வராது. சரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. எல்லா டோரும் ஒரே லென்த்தில் தான் இருக்கும். இது பூண்டு இருக்குது. சிங்கிள் டோரு டபுள் டோர் தான் வேணுமா? டபுள் டோர் எங்கேயுமே இருக்காது. அப்படி மார்க்கெட்டில் வேணால் டபுள் டோர் இருக்கும். டபுள் டோர் தான் நம்ம கையிலேயே இருக்கே. இங்கே ஒரு பாத்ரூம் கட்டின கைஸ். இதான் என் பாத்ரூம். எது எது? இங்கே 2 கட்டியிருக்கேன். உள்ள போங்க. பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்குதுன்னு கட்டின கைஸ். யாரும் காய்ச்சி போயிடாதீங்க. இதுதான் என் பாத்ரூம். ரெஸ்ட் ரூம் போகணும். இங்கே கை கழுவணும். நான் இந்த பக்கம் ஒன்று கட்டினேன். அது என்ன கட்டினேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஸ்பேஸு, எதுக்குன்னே எனக்கு தெரியல. பாருங்க கீழே எத்தனை பிளாக்ஸ் வருதுன்னு மட்டும் செக் பண்ணுங்க. 3 தான் வருது. அப்போ நீ சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக தான் இருக்குது. அதுதான் நானும் சொன்னேன். ஐயோ கைஸ், நான் இதை 2-3 வருஷமாக விளாட்றேன் கைஸ். நான் சொல்கிறது இவன் கேட்காம என்னென்னமோ பண்ணுறான் கைஸ். இங்கே பாருங்கள், எங்கேயும் 3 தான் இருக்கும். 1 2 என்ன பண்ணாங்கிற அப்போ இன்னொரு செக் பண்ணுங்க. லென்த்து கம்மி பண்ணணும். இல்லை இன்னொரு செக் பண்ண தரலாம் அது. ஐயோ இவன் ஒன்றையே 1/2 மணி நேரமாக செக் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க இதில் குளிச்சிடலாமா? ஆற்றுல குளிச்சிடலாமா? செத்து போயிடலாமா? மேட்டெல்லாம் எதுக்கு தூக்குறீங்க நீங்கள்? பைஸ் ஆட்டோ சேவிங் கோட்டா சேவிங்னு வந்துகிட்டே இருக்குது பைஸ். ஆமாம் 2 தான் இருக்கும். நீங்கள் 3 இருக்குது. சரிங்க என்னோடய ஃப்ரேம் அடிக்கணும். அப்போது சரி அடி. எந்த பக்கம் அடிக்கிறது? இந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கமாக அடிச்சிடலாம். எனக்கு சிங்கிள் தான் இருக்கு. என்றாது இது ஹைட்டு குறைச்சி பார்ப்போம். சக்சஸ். நான் பேசணும்ல ஹைட் பற்றி பிரச்சனைன்னு. கைஸ் இவன் சொல்லவே இல்லை ஹைட்டு பிரச்சனைன்னு. கைஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் ஹைட்டு பிரச்சனைன்னு சொன்னேன்னா சொல்லையா? நீங்களே சொல்லுங்கள். சொல்லலான்னு ஹைட்டை கம்மி லென்த் ஹைட்டை கம்மி பண்ண நான் அப்பவே சொன்னேன் கைஸ். கைஸ் லென்த் தான் சொன்னான் பாருங்க. இல்லை ஹைட் தான் சொன்னேன். லென்த் தான் சொன்னேன். சரி கைஸ் ஆனால் சொன்னல கைஸ். கைஸ் உருட்டுறான் பாருங்க. நான் ஃப்ரேம் அடித்தா முடிஞ்சு வேலை. ஆட்டோ ஃப்ளைட் போதுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் பக்காவாக முடிச்சு வீடு. லாக் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்ல இருக்க இடிச்சிருவோம். இதையே இடிச்சிடலாம். அங்கே பூமாச்சி இடிச்சிருவோம். ஏறி கீது போயிட்டாங்க. வெளியே இருக்கிறது இடிக்க முடியாது. உள்ளே போய் தான் இடிக்க முடியும். உள்ளே வந்துட்டு பிடிக்க முடியுமா? அவுட் ஆஃப் சொல்லுங்க. ஏன் எவ்வளோ உள்ளே வரான்? அவ்வளோ ஃபஸ்ட்டு வெளியே தரத்துங்க. துரத்துறதுலாம் சொல்கிறது தான். காசு கிடைக்குதுல்ல. சார் பைத்தியம் நினச்சிடாதீங்க சொல்லிட்டு நானே ரிவைவ் பண்ணுறேன்ட்டு வெளியே விடுறதுக்காக ரிவைவ் பண்ணேன். ஐயா அந்த வழியிலலாம் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. வழி
கைஸ் இந்த கேம் கொஞ்சம் எரிச்சல் ஏற்றுது கைஸ். கைஸ் நம்ம வன்முறையை கையால் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க கூட கைஸ் போராட காத்தாடிக்குள்ள பார்ப்பீங்களா கைஸ்? அது உங்களுக்கு பிடிக்குன்னா எங்களுக்கு ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க கைஸ். கைஸ் அதை பிடிக்கணும், அது எங்களை பண்ணு கேட்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு சங்கடப்படக்கூடாது. கைஸ் நாங்களே இப்போ தான் கைஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களே எங்கள் சேனலில் வெறும் 6 வீடியோ 2 வீடியோ தான் பார்த்துருப்பீங்க, 3 வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஷார்ட் தான் வேணும் பார்த்துருக்கோம். கைஸ் நம்ம குளத்துக்கு சண்டை அவன் எங்கேயோ காணாம. அதான் இவன் தான் இங்கே தான் இருக்கான். அந்த கேனை எங்கே? யாரா? இப்போ தான் ரெட் கலரு மூஞ்சி போட்டு சுட்டு நம்மள. சரி வாங்க வெளியே கைஸ் போய். பார்த்தீங்கன்னா செவுத்து ஏற்றிடலான் இருக்கேன் நான். செவுத்து ஏற்றிடுவோமா இனி ஹைட்டா? இது ஹைட்டு கொண்டு வந்துடலாமா? ஓகே. எதுக்கு இப்போ டபுள் டேர் வச்சு? ஏண்டா இது ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டு கொண்டு வந்துடலாம் அதை செவுத்தை. கைஸ் நாங்கள் தான் கைஸ் பறந்து வீடு கட்டுவோம். ஃப்ளைட் ஏய் எவனும் உள்ளே போகிறானா? இல்லை இல்லை லாக் பண்ணிட்டேங்க ஸ்டோரை, யாரும் வர முடியாது. ஆமாம் வெளியே தான் நின்றுருக்கோம். நைட் ஆயிடுச்சு, நாங்கள் இன்னும் திங்காமல் வேலை செய்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பேட்டரி காலியானாலும் கைஸ் பாருங்கள், திங்காமல் தூங்காமல் வேலை செய்கிறோம், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கைஸ் இது கேமில் தான் திங்காமல் தூங்காமல் விளையாடுறோம். பட் நாங்கள் தின்னுட்டோம், ஆனால் லைக் போட்டுருங்க. பாருங்க கைஸ் வர லைக்கு கிடைக்க பார்க்குறான். அஜிஜோ கைஸ் என்னமோ சொல்கிறாங்க. ஆடுடா நெட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். இதோட ரொம்ப ஆடு தொல்லை தாங்க முடியாது கைஸ் இதில். ஆமாம் கைஸ் இது ஒரு பிரச்சனை கைஸ். இது இப்போ ஃப்ளைட் மோடு வருமானு பாருங்க கைஸ். இப்படி குதிச்சாவே உள்ளே போக முடியுது. மேலே போகணுமே. இப்போ ஃப்ளைட் மோட் பண்ணி பாருங்க. பாருங்க பறந்தே பாட்டேன் போக முடியல. சரி நம்ம வெளியே போய் வச்சு தின்னு. சரி அங்கேருந்து நான் ஒரு கிலோமீட்டர் போக மாட்டேன்னா காசு வச்சுட்டேன். ஓகே கைஸ் இன்னும் 20 நிமிஷம் ஆக போகுது வீடியோ. நம்மளும் பார்த்தீங்கன்னா வாழை ஏற்றிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏற்ற முடியல. நாளை இப்போ ஃப்ரெண்டுகிட்ட தான் ஓட்ட போகிறான். எங்கே போகிறான்னு கைஸ் அந்த இப்போ சினிமா தேட்டர் போகலாம். கைஸ் நான் இப்போ சினிமா தேட்டருக்கு போக போகிறேன். சினிமா எங்கே இருக்குன்னா இன்னும் போகணும். இங்கே போல் இருக்கு, போய் குடிக்கலாமா? வேணாம். எனக்கு ஒரு நல்ல இடம் தோணுது, பீச்சுக்கு போகலாமா? கைஸ் என் ஃப்ரெண்டு பாட்டுன்ற பேரில் விளையாடிட்டு இருக்கேன் முக்கியம். கைஸ் பாருங்க பீச்சுன்ற பேரில் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். கைஸ் நான் இது எத்தனை வருஷமும் விளையாடுறீங்க, எனக்கு பாட்டு நினைச்சிட்டாங்க கைஸ். கப்பலில் போகலாமா? எல்லா கேமும் ஒன்றே தான் கேஸ் சொல்லுவான். இத்தனை வருஷம் விளையாடுறேன் அப்படி தான் கேஸ் சொல்லி போயிருங்க. நான் கடைசியில் கேவலமாக விளையாண்டேன் கைஸ். நாங்கள் இப்போ கப்பலில் போகலாம் கைஸ். கப்பல் வாங்கணுமா? இல்லை வாங்கலாம் தேவை. அப்படி சும்மா போயிட்டு இருக்குமா? அவ்வளோதானா? நம்ம இப்போ கப்பலில் தான் இருக்கோம். இப்போ வெளியே வந்தாச்சு. நம்ம போய் இந்த கப்பல் ஓட்டலாம். அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது கைஸ் இது ஓட்டத்துக்கு. கொஞ்ச நேரம் குளிக்கலாமா கைஸ்? என்னங்க இல்லை கட்டிடலாம். ஓகே பின்னாடி ஏறலாம். ட்ரிப்பிள்ஸே ஏறலாம். 4 பேரில் ட்ரிப்பிள்ஸ் முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அப்டேட்லாம் இருக்குது. நான் விளையாடும்போது இந்த கப்பல்லாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோயும் இருக்கோ கொடுத்துட்டு கப்பலில் ஏறி பார்க்கலாமா? கப்பலில் வாட்டர் ஸ்கூட்டர் என்ன கண்ணை வச்சுட்டு ஏற மாட்டேங்க. என்ன கண்ணு வச்சிருக்காங்க? காசுண்டா கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்ட போனேன், ஏன்னா காசு தான் முக்கியம்.
கைஸ் நம்ம காசுக்காக எதையும் செய்யணும் கைஸ். தண்ணிக்குள்ள இருந்து காசு எடுக்க முடியாது. இருக்கு சாப்பிடலாமே இது. சுடுங்க அதை சுடுங்க. சுட முடியாது, தண்ணிக்குள்ள சுட முடியாது. நிறைய மீன் இருக்கு. எல்லா போய் முதல்ல அவனை அடிக்கணும்டா. என்னை அடிச்சிட்டான் காணவே போயிட்டான். நம்மளை அடித்த பயத்தில் ஓடிட்டாங்க கைஸ். அவன் நம்ம எரிச்சோம்னா நம்ம அடி அவனுக்கு தெரியும், அதான் ஓடிட்டாங்க கைஸ். பாருங்க நம்ம சுத்தம்னா ஒருத்த மேலே கூட படாது. ஆனால் எங்கள் ஆள் இல்லை இருந்தா போடுங்க கைஸ். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு கைஸ். இதோ இந்த வழியில் போய் ஃபால் பண்ணலாம் கைஸ். ஃபாலோலாம் ஜாலி ஜாலி ஜாலியா. இதெல்லாம் ஒரு காமெடியாக வச்சுருக்கேன். சரி போட்டுறதுக்காக தான் என் ஃப்ரெண்டே காமெடி பண்ணுற பேரில் கருமாந்திரத்தில் பண்ணுறேன். எங்கே பின்னாடியே வருவாளே வரலையா? செத்தா போயிடுவா செத்தா போயிடுவா. ஓ அவ்வளோ கைஸ். இல்லை ஒரு கருமாந்திரம் இருக்குது கைஸ். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட்லாம் பண்ணலாம், விளாட்லாம், விளையாடலாம், பிடிக்கலாம், கை கொடுக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஆபாசம் கைஸ். யாரும் பண்ணாதீங்க. இதை மட்டும் யாராச்சும் ட்ரை பண்ணிடுறதுங்க. முக்கியமாக ஆள் வச்சுருக்கவங்க பண்ணிடுறீங்க. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் பிரேக்கப் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஓகே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வெளியே போகலாம் கைஸ். நம்ம கேம் முடிச்சிடலாமா கைஸ்? ஓகே கைஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் முடிக்க போகிறோம். இதுக்கு மேலே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது நான் மற்றும் என் நண்பன். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேம் பிளேயில் சந்திப்போம்.